ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ பிள்ளை உறங்காவில்லிதாசருடைய திருநட்சத்திரம் இன்னைக்கு மாசி மாசம் ஆயில்யம் நட்சத்திரம். ஸ்ரீமத் ராமானுஜருடைய முக்கியமான சிஷ்யர்கள்ல ஒருவர் இவர். இவர் ஒரு காலத்துல மல்யுத்த வீரரா இருந்தார், ரெஸ்லர். அவருடைய இயற்பெயர் தனுர்தாசர். இவர் தன்னுடைய மனைவி பொன்னாச்சியின் கண்களுக்கு அடிமை. அதாவது அவளுடைய கண்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அதுதான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் இந்த வேர்ல்டுன்னு நினைச்சிருந்தார். அதனால ரோட்ல போகும்போது அவளுக்கு கொடை பிடிச்சுட்டு போவார், ஏன்னா அந்த கண்களுக்கு ஒரு டேமேஜும் ஆகக்கூடாதுன்னு. ஒரு நாள் இவர் ரோட்ல அவளுக்கு கொடை பிடிச்சுட்டு அவளுடைய கண்களை பார்த்துட்டவாறு இவர் பேக்வேர்டா நடந்துட்டே வருவார். அப்போ ராமானுஜர் தன்னோட சிஷ்யர்களோட காவேரி ஆத்திலிருந்து குளிச்சுட்டு போறார். சுத்தி இருக்கிறவெல்லாம் அவரை தனுதாசரை கலாட்டா பண்றா, கேலி பண்ணி சிரிக்கிறா. ராமானுஜர் இது எல்லாமே கவனிக்கிறார். கவனிச்சுட்டு தன்னுடைய சிஷ்யர்கள்ட்ட தனுர்தாசரை தன்னுடைய இருப்பிடத்துக்கு கூட்டுன்னு வாங்கோ அப்படின்னு சொல்றார். அவளும் போய் சொல்றா, அது மாதிரி உங்களை ராமானுஜர் பார்க்கணும்னு சொல்றார், வாங்கன்னு. இப்ப ராமானுஜர் அவர் வந்த உடனே அவர்கிட்ட கேட்கிறார், ஏன் நீ இந்த மாதிரி எல்லாரும் சிரிக்கிற மாதிரி நீ பண்ற அப்படின்னு சொன்னார். நீ மாதிரி கொடை பிடிச்சிட்டு இது மாதிரி போனீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, இல்ல இந்த உலகத்திலேயே என்னோட மனைவியோட கண்கள் தான் ரொம்ப அழகு, அதை காப்பாத்துறதுக்கு நான் அந்த கொடையை பிடிச்சிட்டு நான் அதை பார்த்துட்டே போவேன். அப்ப ராமானுஜர் சொல்றார், சரி உனக்கு அதை விட அழகான ஒண்ணு காமிக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறார். கண்டிப்பா காமிங்கோ, நான் பாக்குறேன். அப்போ ராமானுஜர் தனுதாசரை ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் சன்னதிக்கு எதிர்க்க கொண்டு போய் நிறுத்துறார். நீ இப்ப பாரு அப்படின்னு. இப்ப பெருமாள்கிட்ட வேண்டார், இந்த கமல செங்கண்ணை திறந்து இவனை பாரு அப்படின்னு சொல்றார். அப்போ பெருமாளும் தன்னுடைய திருக்கண்களை அப்படியே திறந்து கண்களை சுழற்றி தனுதாசருக்கு காட்சி தரார். தனுதாசர் அந்த திருக்கண்களை பார்த்த உடனே மயங்கி விழுந்துடுறார். ராமானுஜர் கேட்கிறார், என்ன ஆச்சு அப்படின்னு. அவரை எழுப்புறார், என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு. அப்போ அவர் சொல்றார், இந்த மாதிரி நான் அழகிய திருக்கண்களை நான் பார்த்ததே கிடையாது. நான் இந்த திருக்கண்களுக்கு அடிமை, நான் ஸ்ரீ ரங்கநாதருக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜருடைய சிஷ்யரா மாறுறார். அப்ப ரெண்டு பேரும் இந்த தம்பதிகள் தனுதாசரும் பொன்னாச்சியும் ரெண்டு பேருமே ஸ்ரீ ராமானுஜரோட சிஷ்யராகி அப்பதான் ஸ்ரீ ராமானுஜர் அவருக்கு ஒரு பிள்ளை உறங்காவில்லிதாசர்ன்ற நாமத்தை சூட்டுறார். ரெண்டு பேருமே ஆச்சாரிய கைங்கரியமும் பகவத் கைங்கரியமும் பாகவத கைங்கரியமும் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ ராமானுஜர் எல்லாரையுமே ஒரே மாதிரி பாவிச்சார். இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, ஸ்ரீ ராமானுஜர் எப்பவுமே காவிரியில குளிக்க போகும்போது ஸ்ரீ முதலியாண்டான் சுவாமிகள் தோல் மேல கை வச்சுட்டு போவார். திரும்பி வரும்போது, அதாவது குளிச்சுட்டு வரும்போது ஸ்ரீ பிள்ளை உறங்காவில்லிதாசரோட தோல் மேல கை வச்சுன்னு வருவார். இத இந்த சிஷ்யர்களுக்கு பிடிக்கல. அதனால அவள்லாம் ஒரு மாதிரி பேசுவா. அவளுக்கு அவருடைய ஆச்சாரிய பக்தியை தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ராமானுஜர் ஒரு பிளான் பண்றார். தன்னோட சிஷ்யர்களை, நீங்க போங்கோ உறங்காவில்லிதாசர் வீட்டுக்கு போயிட்டு அவ மனைவியோட நகைகள்லாம் எடுத்துன்னு வாங்கன்றாரு. அப்ப பிள்ளை உறங்காவில்லிதாசர் தன்னோடையே வச்சுருக்கார். இவ எல்லாரும் அந்த வீட்டுக்கு போறா. அப்ப பொன்னாச்சி தூங்கிட்டு இருக்கா. பொன்னாச்சிக்கு தெரியறது யாரோ வந்திருக்கான்னு, அதுவும் அடியார்கள் வந்திருக்கான்னு. அதனால அவ அப்படியே தூங்குற மாதிரியே இருக்கா. இவ அவளுடைய ஒரு பக்கத்தோட நகையெல்லாம் கேட்டா. அப்போ அவ இன்னொரு பக்கம் நகையும் எடுத்துக்கிட்டுமே அப்படின்னு திரும்பும்போது அவ என்ன பண்றா, பயந்துட்டா. இவ தூங்கி எழுந்துட்டா அப்படின்ட்டு பயந்துட்டு ஓடி போயிடுறா, நகைகள்லாம் எடுத்துட்டு போய் ராமானுஜர்கிட்ட சொல்லி கொடுக்குறா. அதுக்கப்புறம் பிள்ளை உறங்காவில்லிதாசர் ராமானுஜர் சரி நீ போ வீட்டுக்கு போன்னு அனுப்புறாரு. அப்ப இது வந்த உடனே பொன்னாச்சி சொல்றா, இந்த மாதிரிலாம் நடந்தது. அப்போ அவர் உறங்காவில்லிதாசர் கோச்சுக்கிறார், நீ பேசாம இருந்ததா அவ இன்னொரு பக்கம் நகையும் எடுத்துன்னு போயிருப்பா. நீ நகை மேல ஆசைப்பட்டுட்டு தான் அப்படி திரும்பி அதை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி திரும்பின. அடியார்கள் திரும்பி ஒரு பக்கத்தை நகை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவ மேல கோச்சுக்கிறார். இது ராமானுஜருக்கு தெரிய வருது. சிஷ்யர்கள் திருப்பி இதையுமே கேட்டுன்னு போய் சொல்றா, இந்த மாதிரி சொல்றாரு. அப்பதான் ராமானுஜர் சொல்றாரு, அப்போ அவ ரெண்டு பேருக்கு எப்பேற்பட்ட ஒரு சேவை மனப்பான்மை இருக்கு. அவளுக்கு அந்த மெட்டீரியலே வசதியே இல்ல. அவ அடியார்களுக்கு தொண்டு பண்றதுதான் அவ ரொம்ப குறிக்கோளா வச்சிருந்தா. இவ ரெண்டு பேருமே தங்களுடைய கடைசி நாள் வரை பகவத் கைங்கரியமும் பாகவத கைங்கரியமும் பண்ணிட்டு வாழ்ந்து வந்தா. ஸ்ரீ பிள்ளை உறங்காவில்லிதாசர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.